எல நகர் நகரு ஒருத்த வேர்ல்ட் ரெக்கார்டு படிச்சு பின்னாடி வந்துகிட்டு இருக்கேன். எது வேர்ல்ட் ரெக்கார்டா சித்தப்பே? அது யூடியூப் சேனல் சித்தப்பு. அது சேனல் கிடையாதுடா, சப்ஸ்கிரைபர் சேலஞ்சு. 30 கிலோமீட்டர் சைக்கிள் ஓட்டன்டா. எல இதுக்கே எப்படி பேசுறியே? நான் ஸ்கூல் படிக்கும் போது வச்சுக்கவே 100 கிலோமீட்டர் போயிட்டு 100 கிலோமீட்டர் ரிட்டர்ன் சைக்கிள்லே வருவல்ல. எது 100 கிலோமீட்டரா? கதை கட்டி விடுறதுக்கு ஒரு அளவு வேணாமா? சித்தப்பே நீ தான் ஸ்கூலே போலையே, இப்படியா போய் புளிக்கிட்டு இருக்க நீ? ஏ பிராங்க்லின் 28 கிலோமீட்டர் வந்துட்டான். இன்னும் 2 கிலோமீட்டர் தான். வா 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 வந்துகிட்டே இரு. நண்பர்களே, நம்ம சப்ஸ்கிரைபர் சேலஞ்சு கொடுத்த மாதிரி 30 கிலோமீட்டர் கடக்க போறோம். இன்னும் 2 கிலோமீட்டர் போனா வச்சுக்கங்களே, கரெக்டா 30 கிலோமீட்டர் வந்துடும். ஆமா 30 கிலோமீட்டர்னா 4 0 போட்டிருக்கே, இது கரெக்டா? எது 4 0வா? டே அது 40 கிலோமீட்டரா? உன்னைய போயிட்டு கிலோமீட்டர் கணக்கு வச்சு 10 கிலோமீட்டர் கூடவே கூட்டு வந்துட்டானே. மக்களே மறக்காம சப்ஸ்கிரைப் போட்டு விட்டுருங்க. எல்லாம் அவனே அதை சேலஞ்சு முடிச்சாச்சுன்னு போற வழியில ஒரு பொரோட்டா கடை இருக்கு, 4 பொரோட்டா சாப்பிட்டு போயிட்டே இருப்பேன். சித்தப்பே இன்னொரு சேலஞ்ச் ஒன்னு இருக்கு. நீர்வீழ்ச்சியில போயிட்டு டங்கனக்கா டனக்கனக்கன் டான்ஸ் பண்ணனும். ஆமா இன்னொரு சேலஞ்ச் இருக்கா சித்தப்பே? நீர்வீழ்ச்சிக்கு வண்டியா ஓட்டு. எல்லாம் போய்கிட்டே இருக்கேன். வா 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 வந்துகிட்டே இருல. என்ன பாட்டுக்கு டான்ஸ் ஆடன்னு தெரியலையே, போனாதான் தெரிய வரும். எல்லாம் மைண்டி என்னது கிளைமேட் ஒரு மாதிரி இருக்கு, ஒரு மழை வந்துருமா? மழை நெஸ்தப்பு மழை புயலே அடிச்சாலும் இந்த சேலஞ்சு கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் போகணும். ஏன்னா கிட்டத்தட்ட 30 கிலோமீட்டர் சைக்கிள் ஓட்டி வந்துருங்க. டான்ஸ் போட்டா தான் நல்லா இருக்கும். ஓகே சித்தப்பே, எப்படியா நம்ம இந்த இடத்துக்கு வந்தாச்சு. டே மாயண்டி, நீ என்ன கேட்க போறன்னு எனக்கு தெரியும். என்ன பாட்டுக்கு டான்ஸ் ஆடணும் அதானே? ஆமாண்டா, என்கிட்ட 2 பாட்டு இருக்கு. அடடா மலடா அடா மலடா, அப்புறம் இன்னொரு பாட்டு யோசிச்சா மறந்து போச்சுடா. எல்லாம் மவனே இந்த பாட்டுக்கு டான்ஸ் ஆடு. மேகம் கருக்கு தக்கு சிக்கு பின்னல்ல அடிக்குது திக்கு சிக்கு இது நல்லா இருக்கும்ல பாட்டு. இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது. அண்ணா அடடா மலடா அண்ணா மலடா இன்னைக்கு வர போகுது அட மலடா, அந்த பாட்டுக்கு டான்ஸ் ஆடிடுறேன். ஓகே ரோலிங் கேமரா ஆக்ஷன். போய்ட்டு டான்ஸ் போடு. நண்பர்களே, நீங்க கமெண்ட் போட்ட மாதிரி நீர்வீழ்ச்சிக்கு நின்றுக்கிட்டு நம்ம தங்கு தக்க தனக்கு டக்கன்னு டான்ஸ் ஆட போறோம். அதுவும் அடடா மலடா பாட்டுக்கு ஒரு ஆர்வத்துல உள்ள வந்துட்டோம். டான்ஸ் வர மாட்டேங்குது தண்ணிக்குள்ள. இப்ப பாரு. என்னலவன் டான்ஸ் ஆட சொன்னா நீச்சல் அடிச்சுக்கிருக்கானே. ஆமாடா டேய், நீ நீச்சல் அடிக்கிற மாதிரி தான் இருக்கு. அப்படி நீச்சல் அடிச்சிட்டு கடலுக்கு போனாலும் போயிட போற. இப்ப பாரு நாட்டியம் ஆறண்டா. போச்சுடா பிராங்க்லின் பைய 1 நம்பர் பைத்தியமா மாறிட்டான்டா. எப்படி நம்ம 30 கிலோமீட்டர் சீச்சி 40 கிலோமீட்டர் சைக்கிள் சேலஞ்சு டான்ஸ் சேலஞ்சு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஏண்டா உனக்கு கணக்கு தெரியுமா தெரியாதாடா? 30 கிலோமீட்டருக்கு 40 கிலோமீட்டர் கூட்டு வந்துட்டேன். இன்னும் ஒரு மிகப்பெரிய சேலஞ்ச் இருக்குடா. இல்ல ஆமலாம் அவனே இன்னொரு சப்ஸ்கிரைபர் சேலஞ்ச் ஒன்னு பண்ணியிருந்தாரு. நீ ஒரு நாள் ஃபுல்லா பெட்ரோல் பங்க்ல வேலை பார்த்த பத்தியா, அதே மாதிரி ஒரு நாள் ஃபுல்லா பர்கர் கடையில வேலை பார்க்கணும்ல. இதான் சேலஞ்ச் பாத்துக்க. ஆமா சித்தப்பா, இதை நானும் பார்த்தேன். ஒரு நாள் ஃபுல்லா பர்கர் கடையில வேலை பார்க்கணுமா? நல்லா இருக்கே. இல்ல உன் ஃப்ரெண்டு மைக்கிள் இருக்கான் பத்தியா, அவன் ஃப்ரெண்டு ஒருத்தன் பர்கர் கடை வச்சிருக்கால. பேசாம நீ அவனுக்கு போன் பண்ணி பேசிப்பாரு. 1 மணி நேரத்துல பர்கர் கடையில வேலை பார்க்க போறான். ஹலோ மைக்கிளா? டே மைக்கிளே, உனக்கு தெரிஞ்சு ஒரு பர்கர் கடை ஒன்று ஃப்ரெண்டு வச்சிருக்கான் தெரியுமா? ஆமாடா பிராங்க்லின், என் ஃப்ரெண்டு ஒரு பர்கர் கடை வச்சிருக்கேன். என்ன பர்கர் வேணுமா உனக்கு? இல்லடா அது வேணாம், நான் யூடியூப் சேனல்ல வச்சிருக்கேன்னு. அதுல ஒரு சேலஞ்ச் வந்திருக்கு, ஒரு நாள் ஃபுல்லா கடையில வேலை பார்க்கணும்னு. ஓ அப்ப நீ ஒரு நாள் மட்டும் நீ பர்கர் கடையில வேலை பார்க்கணும். ஓகேடா, நான் அவன்கிட்ட பேசிட்டு நான் கூப்பிடுறேன். நீ ஒண்ணு பண்ணு, நேரா கிளம்பி கடைக்கே வந்துடுறியா? ஓகே நண்பர்களே, இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஒரு நாள் ஃபுல்லா அந்த பர்கர் கடையில வேலை பார்த்து அந்த வேலை எவ்வளவு கஷ்டம் அப்படின்னு உங்களுக்கு நான் தெரிவிக்க போறேன். நண்பர்களே, போன வீடியோல நீங்க கமெண்ட் பண்ண பேர் எல்லாத்தையும் இந்த வீடியோல சொல்ல போறேன். இந்த வீடியோல கிட்டத்தட்ட ஒரு 20 பேர் சொல்ல போறேன். அந்த 20 பேரும் இப்ப கொஞ்சம் நடுவுல கொஞ்சம் கடைசியில கொஞ்சம் அப்படி சொல்லுவேன். மறக்காம வீடியோ ஃபுல்லா பாருங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு நிறைய ஹைப் பட்டன் கொடுத்து விடுங்க நண்பர்களே. இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க நண்பர்களே. நான் இதை நெக்ஸ்ட் வீடியோல கண்டிப்பா சொல்லுவேன். இப்ப நான் ஃபர்ஸ்ட் ஒரு 5 பேர் சொல்ல போறேன். சொல்லுவோமா? சண்முகவேல், பிரஷித், விஷால், அஸ்வின், அபுபக்கர், இன்னும் நிறைய பேர் இருக்கு. அதெல்லாம் வீடியோ போக போக சொல்லுவேன். மறக்காம வீடியோ ஃபுல்லா பாருங்க. இந்த மைக்கிளோட ஃப்ரெண்டோட பர்கர் கடை இந்த தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த பாருங்க போட்டிருக்கு, பெரிய ஒரு பர்கர் சிலையை அவனை செஞ்சே வச்சிருக்கானுங்க. இந்த பாரு மைக்கிள் கார் நிக்குது. மைக்கிளே உட்காந்துக்கிட்டு இருக்கானே. மைக்கிளே செம்ம கெத்தா உட்காந்துக்கிட்டு இருக்கியே. அடா பிராங்க்லின், என்ன புதுசா பண்றியே? சைக்கிள்ல வர்ற பர்கர் கடையில வேலை பார்க்கணும் அப்படின்ற என்ன பிளான் வச்சிருக்கேன்னு கடை வைக்க போறியா? ஏதோ கடை வைக்கிறவன சொல்றா, 2 பேரும் சேர்த்து பார்ட்னரா போட்டு வச்சிருவான். நான் தான் சொன்னேன், சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு, ஒரு நாள் ஃபுல்லா
பர்கர் கடையில வேலை பாருங்க ப்ரோ அப்படின்னு. அதுக்கு தான்டா அது. சரி உள்ள இருக்கிறது என் ஃப்ரெண்டு தான், அவங்கிட்ட நான் ஆல்ரெடி பேசிட்டேன். ஒரு நாள் 10 நாள் கூட இங்க வேலை பார்க்கலாமாண்டா. நம்ம ஃப்ரெண்டு மைக்கேல் வந்துட்டான்னு நினைக்கிறேன். அவங்க ஃப்ரெண்டு ஏதோ யூடியூப் சேனல் வச்சிருக்காங்களா? ஓ, இவரை நான் முன்ன பின்ன எங்கேயோ பார்த்துருக்கனே. ப்ரோ, உங்க பேரு பிராங்க்லின் தானே? நீங்க ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கீங்கன்னு. நண்பா, இவன் பேரு பிராங்க்லின் தான். ஓ, இவனை உனக்கு முன்னாடி தெரியுமா? போடுறா. தெரியும், பிராங்க்லின் சேலஞ்ச் அப்படின்னு ஒரு சேனல் வச்சிருக்காரு. நான் அவரோட மிகப்பெரிய ஃபேன். இல்ல தம்பி, நீ வேற யாரும் நினைச்சிட்டு எங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்க போல. இவனுக்கு தெரிய வாய்ப்பே இல்லையே. இன்னைக்கு கண்டிப்பா மழை வரும்னு நான் சொல்றேன் பாருங்க. டேய் மாயாண்டி, கலாய்க்கிறத நிப்பாட்டு ப்ரோ. ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. என்ன உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு அதுக்கு தான் ப்ரோ இது. ப்ரோ, உங்க நிறைய வீடியோ நான் வந்து பார்த்திருக்கேன் ப்ரோ. பார்த்தது மட்டும் இல்லாம ஷேரும் பண்ணிருக்கேன். இது நம்ம கடை, கிட்டத்தட்ட இது உங்க கடைன்னு வச்சுக்கோங்க. ஒரு நாள் இங்க வேலை பார்க்க போறீங்க அதானே? ஏய், தெரிஞ்சாலுன்னு வேலை வாங்காம விட்டுறாதா. இந்த சான்ஸ் எல்லாம் உனக்கு கிடைக்காது, ஓகேவா? ப்ரோ, உங்க கடையில என்னென்ன வேலை இருக்குன்னு எல்லா வேலையும் சொல்லுங்க ப்ரோ. நான் ஒத்தாளா பண்ணுவேன் ப்ரோ. சிங்க களை இறங்கிருச்சு. ஓகே ப்ரோ, நீங்க சொல்றத நான் மனப்பூர்வமா ஏத்துக்கிறேன். நாளைக்கு காலையில ஒரு 5 மணிக்கெல்லாம் நம்ம கடைக்கு வந்துருங்க. அப்பதான் கரெக்டா இருக்கும். 5 மணி என்ன ப்ரோ? 5 மணி 4:30 எந்திரிச்சு 4:45 அவன் கடையில் வந்து நிப்பான் ப்ரோ. ஓகே, போயிட்டு வரவானா? எல்லாம் கொஞ்ச நேரத்துல விடிஞ்சியா போச்சு. இங்க 4 மணிக்கு எந்திரிச்சு நின்றுகிட்டு இருக்கேன். என்ன ஸ்டெப் தூங்கிட்டு இருக்கீங்க? டே மாயாண்டி, ஸ்டெப் சட்டு புட்டு எந்திரிங்க. நான் நீ ஹோட்டலுக்கு வேலைக்கு போறேன்னு. மவனே, தூக்கம் வந்து 100ல போயிட்டு இருக்குல்ல. இப்பெல்லாம் எந்திரிச்சாச்சுக்க, அப்புறம் தூக்கம் வராதுல. நீ பாட்டுக்கு சட்டு புட்டுன்னு போயிட்டு வாழ. சரி, நீ படுத்துக்க. ஒரு மூட்டை துணி வச்சிருக்கேன், அதமா துவச்சு போட்டுரு. டே மாயாண்டி, நான் போயிட்டு வரேன்டா. ஏப்பா, ஆல் தி பெஸ்ட் பா. கேமரா மட்டும் மறந்துடாத, அதான் முக்கியம். அப்படியே என் பேரை சொல்லி விட்டுருப்பா. உன் பேர்லாம் சொல்ல முடியாது. உனக்கு ஒரு மூட்டை துணி வச்சிருக்கேன்டா. 2 பேரும் சேர்ந்து துவச்சு போட்டுருக்க. என்னடா அது 4 மணிக்கெல்லாம் கருமுருன்னு இருட்டு மாதிரி இருக்கே. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா விடிஞ்சுக்கிட்டு இருக்கு. நண்பர்களே, நீங்க சொன்ன மாதிரி ஒரு நாள் ஃபுல்லா பர்கர் கடையில வேலை பார்க்க போறோம். நம்ம வந்து கார் எடுத்துட்டு போனா சரிப்பட்டு வராது. நம்ம பைக் இருக்கு, அதை எடுத்துட்டு போமா. பெட்ரோல் பங்க்ல வேலை பார்த்தது செம்ம கஷ்டமா இருந்துச்சு. ஒரு நாள் ஃபுல்லா நின்றுகிட்டே இருந்தோம், உட்கார இடமே இருக்காது. எனக்கு தெரிஞ்சு ஹோட்டல் வேலையும் அதே மாதிரி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். பாவம், இங்க வேலை பார்க்கறவங்க நின்றுட்டே இருப்பாங்க. நம்ம இன்னைக்கு ஃபுல்லா இந்த கடையில மட்டும் தான் வேலை பார்க்க போறோம். எப்படியோ சூரியன் வந்து அப்படியே வந்துட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் வேலையை நம்ம கிளீன் பண்ண தான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். இது நம்ம கிளீன் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளேயும் சூரிய பகவான் மேல வந்துருவாருன்னு நினைக்கிறேன். பாப்போம். இந்த நிக்கிறாரு ஓனர் ப்ரோ. ப்ரோ, குட் மார்னிங் ப்ரோ. 5 மணிக்கே வந்துட்டானா? கரெக்டா 5 மணிக்கு வந்துட்டீங்க. ஓகே ப்ரோ, இன்னையில இருந்து நான் வந்து உங்க கீழே வேலை பார்க்குற ஒரு ஆளு. ஃபர்ஸ்ட் ஒர்க் என்ன ஒர்க்கு? ப்ரோ, ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபுல்லா க்ளீன் பண்ணணும். டேபிள், அதுக்கப்புறம் ஃப்ளோரு, இது எல்லாம் க்ளீன் பண்றதான் ப்ரோ முதல் வேலை. ஓகே நண்பர்களே, கேமராவை மாட்டியாச்சு. ஃபர்ஸ்ட் ஒர்க் வந்து கிளீன் ஒர்க்கு. நம்ம நினச்ச மாதிரி வாங்க போயிட்டு சுத்தம் பண்ணுவோமா? ஆஹா, கடை இன்னும் அவ்வளோ பெரிய கடையாக இருக்குது. நம்ம ஊரில் தான் இருந்திருக்கு. முன்ன பின்ன இந்த கடைக்கு நான் வந்ததே கிடையாது. நேராக இங்கே வந்துட்டு இந்த வட்டத்தில் நின்றுட்டு, ஹலோ சார், எனக்கு வந்து ஒரு பர்கர் வேணும், ஒரு பீஸா வேணும் அப்படிலாம் கேட்பாங்க. இன்னைக்கு அவங்களே நம்ம தான் வந்து கவனிக்கணும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்க, எல்லா டேபிள்லையும் வந்து சாப்பிட்ட சாப்பாடோட அப்படியே இருக்குது டேபிள். இது எல்லாத்தையும் நம்ம க்ளீன் பண்ணணும். அதுக்கெல்லாம் முன்னாடி நம்ம தரையை மாப்பு போட்டு க்ளீன் பண்ண வேண்டியதான். போட்டு க்ளீன் நீங்க போட்டு. ஆஹா, செம்மையா இருக்கியா, பழப்பழம் வந்துருச்சியா? அங்கே க்ளீன் பண்ணியாச்சு. வேற எங்கிட்டு போவோம்? இங்கே கொஞ்சம் குப்பையா இருக்கு நண்பர்களே. இங்கே கிட்ட நம்ம க்ளீன் பண்ண ஆரம்பிச்சோம்னா அப்படியே சுத்தி முத்தி இங்கிட்ட அப்படியே வந்துடலாம். இது பார்க்க தரம் மாதிரி இல்லை, ஏதோ மேட்டு மாதிரி இருக்கு. ஓகே, நம்ம அந்த இடத்த க்ளீன் பண்ணியாச்சு. இதையும் பண்ணி விட்ருவோமா? இந்த இடம் ஒன்று மட்டும் தான் இருக்கு. இங்கே பாருங்க எவ்வளோ குப்பை இங்கே நைட்டாக கிடக்குன்னு. கிட்டத்தட்ட கடையை வந்து பழப்பழன்னு ஆக்கியாச்சு. ஆஹா, டேபிள் கிளீன் பண்ணணுமா? இப்ப பாருங்க, தரைய பழப்பழன்னு ஆக்கின மாதிரி டேபிளையும் ஆக்கி விட்டுருவோம். இந்த டேபிளையும் பண்ணி விட்டாச்சு. செம்ம கஷ்டமா தான் இருக்கு. ஓகே, இப்ப இந்த டேபிள் பண்ணிடுவோமா? இது சூப்பரா இருக்கு. இந்த இடம் 4 சைடு 3 சைடு வந்து க்ளோஸா இருக்கு. ஒரே ஒரு சைடு மட்டும் திறந்துருக்கு பாருங்களேன். ஆத்தாடி, ஒவ்வொரு டேபிள்லையும் எவ்வளோ குப்பை இருக்கு. சாப்பிட்டுட்டு அப்படியே வச்சுட்டு போயிடும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்க எவ்வளோ பிடிச்சிருக்குன்னு தூக்கவே முடியல நண்பர்களே. இங்கே உள்ள எல்லாத்தையும் எடுத்தாச்சு. ஆல்ரெடி ஒரு குப்பையை கொண்டு போய் ஒரு இடத்துல வச்சிருக்கேன். அந்த இடத்துல கொண்டு போய் வச்சிருவோமா? நண்பர்களே, நம்ம ஆல்ரெடி ஒரு 5 பேர் சொன்னோமா? இப்போ இன்னொரு 5 பேர் சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் வந்து முகில், பிருத்திவிராஜ், ஹர்ஷன், சக்திவேல், ஜீவன். இந்த 5 பேர் சொல்லிட்டேன்னா இன்னும் 10 பேர் இருக்கு. அது அந்த வீடியோ போகப்போ அப்படியே சொல்ல போறேன். வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஓகேவா நண்பர்களே?
நண்பர்களே நம்ம உள்ள அந்த குப்பையெல்லாம் எடுத்துட்டு வந்தாச்சு. இதை கொண்டு போய் எங்கிட்டு போடணும்? இந்த சைடு தான் நினைக்கிறேன். இந்த அருக பாருங்க குப்பை தொட்டி, இங்க நீட்டா போட்டுடலாம். இன்னும் உள்ள ஒரே ஒரு பாக்கெட் இருக்கு. என்னடா அது ராக்கெட்டோட ஸ்பீடா இருக்காரு. நான் சொல்லி 10 மினிட்ஸ்ல இந்த ரூமை கூட்டி உள்ள குப்பையெல்லாம் கவர் பண்ணி கொண்டு போய் போக ஆரம்பிச்சிட்டாரா? சரி, நாமளும் வந்ததுக்கு ஹெல்ப்பா போடுவோம். எப்படியா நம்ம சொன்ன ஃபர்ஸ்ட் வேலையை அவர் முடிச்சிட்டாரு. இதுக்கு அடுத்து இன்னொரு வேலை இருக்கு, அதுதான் முக்கியமான வேலை. ப்ரோ ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணீங்க ப்ரோ. ப்ரோ என்ன ப்ரோ நீங்க எடுத்து வந்துக்கிறீங்க? வைங்க ப்ரோ. அதெல்லாம் ஒண்ணு இல்ல ப்ரோ, இந்த லாரி எடுத்துட்டு போயிட்டு ஊருக்கு அவுட்டர்ல உள்ள கோழி பண்ணையில கோழி வாங்கிட்டு வரணும் ப்ரோ. ஓகே ப்ரோ, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். ப்ரோ நம்ம கடைக்குன்னு கேட்டா அவங்க கொடுத்துருவாங்க தானே? நீங்க போயிட்டு பர்கர் கடைக்குன்னு கேளுங்க ப்ரோ, அவங்களே ஏத்திடுவாங்க. நீங்க எடுத்துட்டு வர்றது மட்டும் தான் ஒர்க். ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ, எனக்கு நல்லா புரிஞ்சு ப்ரோ. நண்பர்களே ஃபர்ஸ்ட் வேலை நமக்கு க்ளீன் பண்ற வேலை, ஃப்ளோரை க்ளீன் பண்ணி அதுக்கப்புறம் தான் டேபிளையும் க்ளீன் பண்ணியாச்சு. ரெண்டாவது ஒர்க் என்ன தெரியுமா நண்பர்களே? நம்ம போயிட்டு ஒரு கடையில போயிட்டு சிக்கன் வாங்கிட்டு வரணுமா? கடை கிடையாது, அது கோழி பண்ண. அங்க போயிட்டு சிக்கன் வாங்கிட்டு வர்றதா ரெண்டாவது வேலை. கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கு. இதுக்கு வந்துட்டு நம்ம ஆர்டர் எடுக்கணும், ஆர்டர் கொண்டு போய் கொடுக்கணும், இது மாதிரி ஏகப்பட்ட ஒர்க் இருக்கு. நல்ல வேலை நண்பர்களே, 5 மணிக்கு வந்தோம், இப்ப மணி 5:45 ஆக போகுது. இங்க பாத்தீங்களா கொஞ்சம் கொஞ்சமா சூரியன் வந்துகிட்டு இருக்கு, விடிஞ்சிரும்னு நினைக்கிறேன். இந்த பாரியா இருக்கு கோழி பண்ண, லொக்கேஷன் தான் காட்டுது. ஆனா யார்கிட்ட போயிட்டு எப்படி சொல்றோன்னு தெரியலையே. எல்லாரும் 5 மணிக்கெல்லாம் ஒர்க்குக்கு வந்திருப்பாங்க. இங்க பாருங்க 2-3 பேர் நின்னுட்டு இருக்காங்க. இவங்கள்ட்ட போயிட்டு சொல்லி பாப்போமா? எல்லா வேலையுமே கஷ்டம் தான் நினைக்கிறேன். நம்ம 5 மணிக்கு வந்தா இவங்களுமே 5 மணிக்கு வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் சூரியன் கூட உதிக்கல, டீ குடிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அக்கா வணக்கம்க்கா, நான் வந்து தம்பி தெரிஞ்சு போச்சு புரிஞ்சு போச்சு, நீ பர்கர் கடையில வந்திருக்கியா? ஆத்தாடி எப்படிக்கா நான் சொல்றதுக்கு முன்னாடியே சொல்லிவிட்டீங்க? தம்பி அதெல்லாம் இங்க அப்படிதான். வாங்கடி போயிட்டு சிக்கன்லாம் ஏத்தி கொண்டு போயிட்டு இங்க வந்து இறக்குவோம். அக்கா என்னக்கா அது 10 நிமிஷத்துல முடிச்சு விட்டீங்களா? இன்னைக்குதாப்பா 10 நிமிஷம், நேத்தெல்லாம் 7 நிமிஷத்துல முடிச்சோம் தெரியுமா? என்னடா அது இவ்வளவு பெரிய லாரியில இருந்து 7 நிமிஷத்துல ஏத்தி முடிச்சிட்டாங்க. சரி அக்கா ரொம்ப நல்லா ஒர்க் பண்றீங்க, நான் நீங்க போயிட்டு நாளைக்கு வந்துடுறேன் பாய். நண்பர்களே பாத்தீங்களா நம்ம ஒண்ணுமே சொல்லல, சும்மா வந்து நிப்பாட்டினா தம்பி பர்கர் கடையா அப்படின்னு கேட்டு அவங்களே கொண்டாந்து ஏத்தி விட்டாங்க எல்லாத்தையும். டிரைவர் வேலை மட்டும் தான் நம்மள்ட்ட நினைக்கிறேன். அத்தாடி இன்னும் மணி 6 மணிக்கு ஆயிடுச்சு போலயே. போயிட்டு நம்ம பண்ணணுமா அந்த சிக்கன்லாம்? நமக்கு தான் சமைக்க தெரியாது. எனக்கு தெரிஞ்சு நம்மள ஆர்டர் எடுக்க விட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். அதுதான் நம்ம கரெக்டா இருக்கும். ஓகே நண்பர்களே, நம்ம 3வது ஒர்க்கையும் 2வது ஒர்க்கையும் கம்ப்ளீட் பண்ணாச்சு. அடுத்து என்ன ஒர்க்குன்னு பாப்போமா? எல்லாம் அவனே 1 மணி நேரம் ஆயிருச்சு. நண்பர்களே ஒன்னே ஒன்று சொல்லணும், இதுவரையும் கொஞ்சம் ஒர்க்கு ஈஸியாக தான் இருக்குது. இதுக்கடுத்து நம்ம கொண்டு போய் சிக்கனை கொடுத்துட்டு நம்மளை வந்து சமைக்க விட்டுருவாங்களா இல்லை ஆர்டர் எடுக்க விட்டுருவாங்களான்னு டவுட்டாக இருக்குது. எப்படியோ நமக்கு சமைக்க தெரியாதுன்னு சொல்லி எஸ் ஆயிட வேண்டியதான். இப்பெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, அவங்க சொல்கிறத நம்ம செஞ்சு தான் ஆகணும். இதை நம்ம கரெக்டான ஒரு பொசிஷனில் கொண்டு போயிட்டு வச்சாச்சு. இப்போ அவங்கள்ட்ட போயிட்டு ப்ரோ நான் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி கறி வாங்கிட்டு வந்தாச்சு அப்படின்னு போய் உள்ளே சொல்லணுமா? ஆத்தாடி வந்துட்டாங்கடா சாப்பிட்றதுக்கு எல்லாரும். இங்கே பாருங்க, இங்கே 2 பேர், இங்கிட்ட 2 பேர்லாம் உட்காந்துருக்காங்க. போய் சொல்லுவோமா? ப்ரோ நான் வந்து சிக்கன் வாங்கிட்டு வந்துட்டேன் ப்ரோ. ப்ரோ சூப்பர் ப்ரோ, அதை நாங்கள் எடுத்து வச்சுக்கிறோம். கஸ்டமர் வந்திருக்காங்க, நீங்க போயிட்டு இப்போ ஆர்டர் எடுங்க ப்ரோ. ஓகே ப்ரோ நான் பார்த்துக்கிறேன், ஒன்றும் கவலைப்படாதீங்க. ப்ரோ இங்கே வாங்க, நான் சொல்றத முழுசா கேட்டுட்டு போங்க ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ என்னட்டுன்னு கேட்குறேன். தம்பி ஆர்டர் எப்படி எடுக்கணும்னு அவர்கிட்ட வந்து சொல்லு ப்ரோ. அவங்கலாம் ஆர்டர் சொல்றத நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டு இருக்க முடியாது ப்ரோ. இந்த அரைக்கு பத்திக்கலாம் நோட்டு பேனாவும் எடுத்துக்கங்க, அவங்க சொல்ல எழுதிக்கங்க, இங்கே வந்து கொடுத்துருங்க. ஓகே ப்ரோ நல்லா எனக்கு புரியுது. நோட்டே பேனாவும் எழுதிக்கிட்டு அவங்க சொல்ல எழுதி வரணுமா? நோட்டு எடுத்தாச்சு, பேனாவையும் பாக்கெட்டுக்குள்ள போட்டாச்சு. இப்போ போயிட்டு அவங்க கிட்ட ஆர்டர் கேட்போமா? அதுக்கு முன்னாடி ஏதோ சொல்லணுமே. சார் குட் மார்னிங் சார், ஹேவ் எ நைஸ் டே, ஆர்டர் சொல்லுங்க சார். சார் தூங்கிட்டீங்களா? ஆர்டர் கொஞ்சம் சொல்லுங்க சார். பெரியப்பா என்ன வேணும் உங்களுக்கு? ஆர்டர் சொல்லுங்க. தம்பி 2 கொத்து பரோட்டா, அதுக்கப்புறம் ஒரு ஆப்பாயில். அதெல்லாம் இங்க கிடைக்காது ப்ரோ. 2 ஜூஸ், ஒரு சாண்ட்விச், 2 பர்கர் ப்ரோ. ஓகே ப்ரோ 2 ஜூஸ், ஒரு சாண்ட்விச், 2 பர்கர். ப்ரோ உங்களுக்கு வேற எதுவும் வேணுமா? தம்பி திருப்பி கேட்டா பரோட்டா தாப்பா சொல்லுவேன். பசிக்குது சீக்கிரம் எடுத்துருவியா? சார் ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க சார், இந்த உடனே வந்துடும் சார். ப்ரோ உங்களுக்கு என்ன ப்ரோ வேணும்? ப்ரோ எனக்கு ஜூஸ், அதுக்கப்புறம் பெரிய பர்கர், அதுக்கப்புறம் பெரிய சாண்ட்விச் பார்சல் ப்ரோ. ஓகே ஒரு ஜூஸ், பெரிய பர்கர், பிக் பர்கர் பார்சலா? ஆமா ப்ரோ கொஞ்சம் சீக்கிரம் எடுத்துருவாங்க ப்ரோ, வேலைக்கு டைம் ஆச்சுங்க, கிளம்பணும். ப்ரோ 2 மினிட்ஸ் மட்டும் வெயிட் பண்ணுங்க, உங்களுக்கு பார்சல் எடுத்து வந்துடுறேன். வேற யார் இருக்கா? இந்த இருக்காங்களா? ப்ரோ குட் மார்னிங், ஹேவிங் நைஸ் டே, உங்களோட ஆர்டரை சொல்லுங்க ப்ளீஸ். அரே பையா நமக்கு சிக்கன் பர்கர் 2 கொடு. தம்பி எனக்கு சிக்கன்லாம் வேணாம், எனக்கு வெஜிடபிள் பர்கர் அப்புறம் ஜூஸ் கொண்டு வந்துருப்பா. ஓகே சார், ஒரு சிக்கன் பர்கர், ஒரு வெஜிடபிள் பர்கர், 2 ஜூஸ். சார் உங்களுக்கு வேற எதுவும் ஆர்டர் வேணுமா சொல்லுங்க. அரே பையா இதை மட்டும் கொண்டு வா. ஓகே பையா இங்க ஒருத்தர் இருக்காரு. சார் உங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க. ப்ரோ எனக்கு ஜூஸ் ப்ரோ, ஐஸ் கம்மியா, அதுக்கப்புறம் ஒரு பர்கர்
ப்ரோ. ஓகே ப்ரோ, உங்களுக்கு ஐஸ் கம்மியா ஒரு ஜூஸ், அதுக்கப்புறம் ஒரு பர்கரா 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க, கொண்டாந்து கொடுத்துறேன். ப்ரோ இந்தாங்க ப்ரோ, இதுல உள்ளது எல்லாத்தையும் சட்டு புட்டுன்னு எடுத்து இங்க கொண்டு போயிடுறேன். இங்க கொடுங்க ப்ரோ. ப்ரோ ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க ப்ரோ, நான் கொடுக்க அப்படியே எல்லாத்தையும் கொண்டு போய் கொடுத்து வந்துடுறீங்களா? ஃபர்ஸ்ட் அவங்க சொன்ன மாதிரி ஒரு பர்கரு ஜூஸ் எல்லாமே செட்டோட இருக்கு, இவங்க கிட்ட கொண்டு போய் கொடுத்துருமா? சார் நீங்க கேட்ட மாதிரி பர்கர் இருந்தாங்க சார். ஓகே, ஒரு ஆர்டர் கொடுத்தாச்சு. இதுக்கு அடுத்து ஒருத்தர் சாண்ட்விச் கேட்டாரா? எங்க சாண்ட்விச்? இந்த இருக்கு. இங்க ஒருத்தர் கேட்ட ஒரு பர்கரு, அவர்கிட்ட கொண்டு போயிட்டு அதை கொடுத்துட்டு வந்தேன் தான். ப்ரோ இந்தாங்க ப்ரோ உங்கள்கிட்ட. இன்னொருத்தர் வந்து வெஜ் பர்கர் அப்புறம் சிக்கன் பர்கர் கேட்டாங்களா? ரெண்டையும் அட்டடயத்தில் எடுத்துட்டு போறேன் பாருங்க. எப்படி நண்பர்களே பாத்தீங்களா? அட்டடயத்தில் அண்ணன் கொண்டு போயிட்டு இவங்களை கொடுத்துட்டு வர போறேன். இப்ப இதுக்கு அடுத்து ஒரே ஒரு பார்சல் மட்டும் கேட்டாரு அவரு. ஓகே, அந்த பார்சல் எங்க இருக்கா? ஒரு ஜூஸ், அதுக்கப்புறம் ஒரு பர்கர். என்னடா அது மழை வருது? ஆஹா, அப்பவே மாயாண்டி சொன்னா அன்னைக்கு மழை வரும்னு, அதே மாதிரி வந்துகிட்டு இருக்கு. இங்க பாருங்க ப்ரோ, இந்தாங்க ப்ரோ, நீங்க கேட்ட ஜூஸ் இருக்கு, அதுக்கப்புறம் பர்கர் இருக்கு, பார்சல் ப்ரோ. ப்ரோ என்ன ப்ரோ லேட் பண்ணி விட்டீங்க? மழை வந்துருச்சு ப்ரோ. சரி வாங்க, நான் இங்கே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கிளம்புறேன். ஓகே நண்பர்களே, நான் அடுத்து 5 பேரை சொல்ல போறேன். சீனிவாசன், தரணிதரன், சுஜித், நிவேஷ் பிரபு, மகேஸ்வரன், இன்னொரு 5 பேர் இருக்கு. அதை நான் கடைசியில சொல்ல போறேன். ஓகேவா ப்ரோ? கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க, கஸ்டமர் வந்தா பாத்துக்கலாம். ஓகே ப்ரோ, ரெஸ்ட் எடுக்கிறேன். செம கஷ்டமா இருக்கு. எப்படிதான் டெய்லி ஒர்க் பண்றீங்களா தெரியல. ஹாப்பி பர்த்டே டு யூ. ஏ மாப்பிளைக்கு மாப்பிள ஹாப்பி பர்த்டே உனக்கு. வந்து எனக்கு நல்லா பர்கர் பீஸ் எல்லாம் வாங்கி கொடுறா, சீக்கிரம் வாடா. ஓகே, இன்னொரு கஸ்டமர் வந்திருக்காங்க, போயிட்டு ஆர்டர் எடுப்போமா? 2 பேர் வந்திருக்காங்களா? சார் ஹேவ் எ நைஸ் டே. குட் மார்னிங் சார், உங்க ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ணுங்க, கொண்டு வர்றேன். சார் உங்க ஆர்டர் சொல்லுங்க சார், சாப்பிட என்ன வேணும் அப்படின்ட்டுன்னு. ப்ரோ இன்னைக்கு என்னோட பர்த்டே ப்ரோ, எல்லாத்தையும் ஒண்ணு எடுத்துருவாங்க. ஓகேவா? எது எல்லாத்துலயும் ஒண்ணுன்னா? இன்னைக்கு செம வேட்டை இருக்கு நமக்கு. இந்த டேபிளுக்கு வந்து நம்ம கடையில என்னென்ன இருக்கு எல்லாத்துலயும் ஒண்ணு கொண்டாந்து கொடுத்துருங்க. ப்ரோ உங்களுக்கு டெலிவரி ஒன்று வந்திருக்கு, போயிட்டு இருந்து ஒரு இடத்துல கொடுத்துட்டு வரணும். நீங்க வண்டி ஓட்டி கொடுத்து வந்துடுறீங்களா? இது என்ன ப்ரோ கேக்குறீங்க? அட்ரஸ் சொல்லுங்க ப்ரோ, நான் போய் டெலிவரி பண்ணிட்டு வர்றேன். ஒரே ஒரு ஆன்லைன் ஆர்டர் தான் இப்போ வந்திருக்கு, நான் அட்ரஸ் அனுப்புறேன், போயிட்டு வந்துருங்க. ஓகே ப்ரோ, நான் போயிட்டு வந்துடுறேன். அது மட்டும் கொடுத்துருங்க. நண்பர்களே பாத்தீங்களா, நமக்கு ஒரு பேக் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த பேக்கை வச்சு தான் நம்ம வந்து பார்சல் டெலிவரி பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த வேலை செம்ம கஷ்டமா இருக்கு. ஆர்டர் எடுக்கணும், ஒரு டேபிளாக கொண்டு போய் கொடுக்கணும், உட்கார கூட டைம் இருக்காது. மழை நின்றுருக்கு இப்போதைக்கு. மழை வந்துச்சுன்னா அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்ச இந்த பேக் வந்து வாட்டர் ப்ரூஃப்னு நினைக்கிறேன். ஆனால் மழை வந்தால் நம்ம தான் நினைவோம். ஓகே, நம்ம டெலிவரி பண்ண கிளம்புவோமா? கிட்டத்தட்ட நம்ம வந்து 4-5 ஒர்க்கு பார்த்தாச்சு. ஃபஸ்ட்டு வந்து நம்ம க்ளீன் பண்ணோம், அதுக்கப்புறம் டேபிள் க்ளீன் பண்ணிவிட்டு சிக்கன் போயிட்டு ஒரு பண்ணையில் போய் வாங்கிட்டு வந்தோம். வந்த கையோட ஆர்டர் எடுக்க சொன்னாங்க, ஆர்டர் எடுத்துட்டு அந்த ஆர்டர்லாம் கொண்டு போய் கொடுத்தோம். அதுக்கப்புறம் ஆன்லைன் டெலிவரி ஒன்று வந்திருக்கு, இப்போ நம்ம அதை கொடுக்க தான் போயிட்டு இருக்கோம். செம்மையா இருக்கானா அந்த வேலை. டெய்லி ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்த்தா சூப்பராக இருக்கும்ல நண்பர்களே. லொக்கேஷன் இங்கே கிட்ட தான் காட்டுது. இங்கே பாருங்க, பாலம்னா செமையா போட்டு வச்சிருக்கானுங்க. இங்கேருந்து 2வது வீட்டில் லொக்கேஷன் காட்டுது. இதுதான் நினைக்கிறேன். இறங்கிடுவோமா? இறங்கிட்டு கூப்பிடுவோமா, இல்லை வந்து காலிங் பில் அடிப்போமா? கூப்பிட்டு வைப்போம். ப்ரோ ப்ரோ இருக்கீங்களா? ப்ரோ சொல்லுங்க. பர்கர் ஆர்டர் போட்டீங்கன்னா அதான் ப்ரோ வந்திருக்கு. நல்ல வேலை ப்ரோ, கரெக்டாக கொண்டு வந்துட்டீங்க. இந்தாங்க ப்ரோ, நீங்கள் கேட்ட மாதிரி பர்கரு. நல்லா சாப்பிடுங்க, நல்லா தூங்க. நான் போயிட்டு வரேன். நம்ம கிட்டே வந்தது ஒரே ஒரு ஆர்டர் தான் நண்பர்களே வந்திருக்கு. இன்னும் 5 பேர் பேலன்ஸ் இருக்குன்னு, அந்த 5 பேரை நான் சொல்ல போறேன். ஜோகன், குமார், அக்ஷய், விஷால், கௌஷிக், அதுக்கப்புறம் லாஸ்ட்ல சுகால். இந்த வீடியோல எல்லாரும் பேரையும் சொல்லிட்டேன். இங்க வந்து கமெண்ட் பண்ண நண்பர்களே, நான் நெக்ஸ்ட் வீடியோல கண்டிப்பா சொல்றேன். அதுக்கப்புறம் உங்க பேர்லாம் நான் சொல்லியிருந்தேன் அப்படின்னா கமெண்ட்ல வந்து எஸ்ன்னு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. எத்தனை பேரை நான் சொல்லியிருக்கேன், எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க நானும் பார்த்து தெரிஞ்சுக்குவேன்னு. நல்ல வேலை நண்பர்களே, கரெக்டாக வரும்போது மழை வந்துருச்சு. இதுக்குள்ள எந்த ஒரு பார்சலும் கிடையாது. ஓ இப்படி போனால் நம்ம நினச்சி மேட் நனைஞ்சு போயிடும். நம்ம பின்வாசல் வழியாக போகுமா? இங்கே பாருங்க, மழை வந்தாலும் பரவாயில்லன்னு உட்காந்து சாப்பிட்டுக்கு இருக்காங்க. அம்பிட்டு போயிடும். நைட்டே ஆகிப்போச்சு. நீங்க கமெண்ட் பண்ண மாதிரி ஒன் டே இந்த கடையில் வேலை பார்த்து முடிச்சாச்சு. லாஸ்ட்ல நம்ம என்ன அவருக்கு பார்க்க போறோம் கேட்போம். என்ன ப்ரோ நனைஞ்சு வந்திருக்கீங்க? ஏன் ப்ரோ? அது ஒன்றும் இல்லை, இங்கே நான் வரும்போது மழை வந்துருச்சு, அதான் சட்டு புட்டுன்னு அப்படியே உள்ள ஓடி வந்துட்டேன். ஓகே ப்ரோ, பேக்கை பின்னாடி வச்சுட்டு நீங்க மறுபடியும் க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருங்க. இன்னைக்கு நீங்க ஒர்க் சூப்பரா பாத்தீங்க ப்ரோ, நான் ரியலி இம்ப்ரெஸ் ஆயிட்டேன். அப்படியா ப்ரோ? தேங்க்ஸ் ப்ரோ. அவரே சொல்லிட்டாரு. நண்பர்களே பாத்தீங்களா, கடைக்காரே நல்லா வேலை பார்த்துருக்கேன்னு சொல்லிட்டாரு. பேக்கை கொண்டு போய் இங்கே வைக்கணுமா? இங்க பாருங்க, இதான் கிச்சன் நினைக்கிறேன். கிட்டத்தட்ட கிச்சன் கிளீன் பண்ணி ரெடியா வச்சிருக்காங்களே. இதுதான் நமக்கு கடைசி ஒர்க்குன்னு நினைக்கிறேன். காலையில இருந்து வேலை பார்த்து செம டயர்டா இருக்கு. இது கிளீன் பண்ணிட்டு போய் படுக்கணும் தாயா. பிராங்க்லின் ப்ரோ, உங்களுக்காண்டி ஒரு பிக் சைஸ் பர்கர் எடுத்து வச்சிருக்கேன். இங்க பாருங்க. சொல்லுங்க ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ, என்னாச்சு? ஒண்ணு ஆகல, நீங்க ஒர்க்கு செமையா பண்ணீங்க. உங்களுக்காண்டி சாப்பாடுக்கு பர்கர் வாங்கி வச்சிருக்கேன் ப்ரோ, இத நீங்க எடுத்துக்கங்க. ஓகேவா ப்ரோ? நான் தான் ப்ரோ உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ஒரே ஒரு நாள் மட்டும் ஒர்க்
பண்ற யாருமே அனுமதிக்க மாட்டாங்க. ஆனா நீங்க பண்ணீங்க, ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. ஓகே, நம்ம இந்த ஒர்க் முடிஞ்சிருச்சு. ப்ரோ நான் போயிட்டு வரவா ப்ரோ? ஓகே ப்ரோ, போயிட்டு வாங்க. எங்களையும் அப்படி யூடியூப் சேனல்ல போட்டுருங்க ப்ரோ. ஓகேவா? உங்களை போடாம இருப்பனா கண்டிப்பா நீங்க வருவீங்க பாருங்க. ஒருத்தர் இருந்தாரு. ப்ரோ எப்படி ப்ரோ இருக்கீங்க? கிளம்பானா? தம்பி, இன்னைக்கு நீங்க இருந்தது செம்ம ஜாலியா இருந்துச்சுப்பா. அப்படி எனக்கே அப்படியே ஆசையா இருந்துச்சு. போயிட்டு வாங்கப்பா தம்பி. எனக்கும் அப்படிதான் இருந்துச்சு. ஓகே, நான் போயிட்டு வரவானே. நண்பர்களே, நீங்க சொன்ன மாதிரி ஒரு நாள் ஃபுல்லா இந்த கடையில வேலை பார்த்து நம்ம டாஸ்கை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வீடியோல ஒரு நாள் ஃபுல்லா என்ன ஒர்க் பண்ணலாம்னு கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க நண்பர்களே. அப்படியே லைக் போட்டு நிறைய ஹைப் கொடுத்து விடுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம். ஓகே, பை.